தேவ சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே, அடியனை மறைத்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும்பா. அடியன் ஒன்றும் இல்லை, நீங்க பேச போகிற வார்த்தைகள் இந்த கடைசி காலத்துக்கு அந்த வார்த்தைகள் எங்களை தகுதிப்படுத்தட்டும். அது பரலோகத்துக்காக தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு என்ன குறைபாடுகள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே காணப்பட்டாலும் அவைகளை ஒதுக்கிவிட்டு தேவனுடைய ஆலயத்திலே தேவனோடு கூட இணைந்து அவரை சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் புன்னகை முகத்தோடு கூட அவரை ஆராதிக்கும் போது அவர் உங்கள் நிமித்தம் எவ்வளவு ஒரு மகிமைப்படுவார் தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமைப்படுவார். அவர் மலை பிரசங்கத்திலே பிரசங்கம் 3 தினங்கள் செய்துவிட்டு, என் அன்பு பிள்ளைகளே, அங்கே சாப்பாடு ஒன்றும் இல்லாததினாலே ஒரு தம்பி 5 அப்பம் 2 மீனை வைத்து கொண்டு இருக்கும்போது அவர் எவ்வளவு மகிமைப்பட்டிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் போது சீசர்கள் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். சீசர்கள் சொன்னார்கள், 200 ரூபாய்க்கு பணம் வாங்கினா கூட இவ்வளவு ஜனங்களுக்கு போதாதே என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தம்பி 5 அப்பம் 2 மீன் வைத்திருக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை வாங்கி ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுக்கும் போது புருஷர்கள் 5000, ஸ்திரீகள், பிள்ளைகள், சீசர்கள் சாப்பிட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் சாப்பிட்டிருப்பாங்க? 16000 ஜனங்கள் நிச்சயமாய் சாப்பிட்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பக்கம் 46. பக்கம் 46. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 50, 51, 52, 53, 54 வசனங்கள், அதாவது 5 வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதிலே எவ்வளவு ஒரு பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஊழியத்தை செய்து முடித்துவிட்டு 3.5 வருஷ காலமாய் தீர்க்கதரிசன சொன்ன வார்த்தைகள், தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் நடந்தோடி முடிக்கும்படியாய் இயேசு கல்வாரி சிலுவையை சுமந்து ஜீவனை விடும்படியாய் அந்த காலகட்டம் வந்த பிறகு, என் அன்பு பிள்ளைகளே, அவர் ஊழியம் செய்யும் போது என்னென்ன வார்த்தைகள் தீர்க்கதரிசனமா சொன்னாரோ அப்படியே அவர் ஜீவனை விடும்போது அப்படியே நடந்தது. ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே இந்த மத்தேயு இயேசுவை அவர் எப்படி எழுதினார் என்றால் ஒரு ராஜாவாக எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை மார்க் எப்படி எழுதுகிறார் என்றால் ஒரு ஊழியக்காரராய் எழுதுகிறார்.
ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. லூக்கா எப்படி எழுதுகிறார் என்றால் ஒரு முழு மனிதனாக இயேசுவை எழுதுகிறார். யோவான் இயேசுவை எப்படி எழுதுகிறார் என்றால் அவர் பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார் என்று எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மத்தேயு அவர் எழுதுகிற இந்த வார்த்தை அது எப்படிப்பட்ட வார்த்தையாய் காணப்படுகிறது என்றால் இதை வாசிக்க வாசிக்க உள்ளமெல்லாம் அப்படியே புழுங்குகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. உள்ளமெல்லாம் ஒரு பயம் உண்டாகுகிறது. அன்றைக்கு ஜனங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி ஜீவனை விடும்போது அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி காணப்பட்டார்கள் என்று தெரியவில்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது உள்ளமெல்லாம் கலங்கினது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. வாசிக்கலாம் 50வது வசனத்தை. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டு முறை சத்தமாக பேசியிருக்கிறார். 3 இடத்துல சத்தமாய் பேசியிருக்கிறார். லாசரு மரித்து போய் 4 தினங்களாகி குகையிலே, அதாவது கீழே அண்டர்கிரவுண்ட்ல அது ஒரு குகை, அங்க வச்சிருக்கும் போது இயேசு சத்தமாய் கூப்பிட்டு லாசருவே வா என்று கூப்பிட்டார். அதுக்கப்புறம் 4வது வார்த்தை இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி என்று 4வது வார்த்தை சத்தமாய் கூப்பிட்டார். இங்க இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பிதாவை நோக்கி கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று இந்த இடத்துல சொல்லும் போது, ஜீவனை விடும்போது அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஜீவன் வெளியே வரும்போது என்ன சம்பவங்கள் இந்த பூமியில நடக்கிறது என்று பார்க்கலாம். 51வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று தெளிவாய் வாசிக்க வேண்டும். அப்போது கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ மௌனமாய் இருக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, அவர் ஜீவனை விடும்போது என்ன சம்பவங்கள் நடக்கிறது? தேவாலயத்தின் திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லு இருக்காது என்று சொல்லும் போது அது எப்போது நடந்தது என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறி சென்று போகும்போது ரோம் அரசாங்கத்தின் மூலமாய் 70வது வருஷத்திலே இயேசு கிறிஸ்து 33 வருஷத்தில் ஜீவனை விடும்போது விட்டு 70வது வருஷத்திலே மீண்டுமாய் தேவாலயத்தை இடித்து ஒரு கல்லிலே இருக்கிற அந்த தேவாலயம் எப்படி கட்டப்பட்டது என்றால் ஃபுல்லா ஒரு கல் மேல ஒரு கல் மேல ஒரு கல் மேல, அதாவது தங்கம் வைத்துதான் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போது ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காது என்று ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் எல்லா கல்லுகளிலும் அந்த தங்கத்தை உரைத்து எடுத்து கொண்டார்கள் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க தேவாலயத்தின் திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, உனக்காகவும் எனக்காகவும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசேயால் உருவாக்கப்பட்ட தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் மோசே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை உருவாக்கி வழி, அதாவது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே
உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே ஒரு திரை இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உள்ளே நுழைகிற ஆள் யார் என்றால் பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் உள்ளே போக முடியும். சாதாரண ஆட்கள் உள்ளே போக முடியாது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டாரோ, தேவாலயம் மேலிருந்து கீழே வரைக்கும் அந்த திரை எப்படி இரண்டாக பிளந்ததோ, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் இருக்கிற அந்த திரை கிழிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே போகும்படியாய் கர்த்தர் நமக்காக ஜீவனை விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் நுழைய வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். உலகம் பயங்கரமான உலகம், பாவம் நிறைந்த உலகம், எதை தொட்டாலும் இச்சை, பாவம். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவத்தில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று நாணமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு சத்தியங்கள் மாறிவிட்டது. பொய் தீர்க்க தரிசனங்கள், பொய் வார்த்தைகள், கள்ள உபதேசம், இப்படியாய் அண்டி கிறிஸ்து ஆவி உலாவிக் கொண்டு இருக்கிறபடினால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே உள்ள நுழைய தேவன் ஜீவனை விட்டபடினால் மேல் தொடங்கி கீழ் வரையிலும் தேவாலயம் அந்த திரை இரண்டாக கிழிந்தது. அந்த மகா பரிசுத்தக்குள்ளே நுழையும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு. பூமியும் அதிர்ந்தது, கன்மலையும் பிளந்தது. எவ்வளவு ஒரு பயங்கரம்! அவர் மகா சத்தமாய் கூப்பிடும் போது என்ன நடந்தது? அவர் சத்தம் போட்டு கூப்பிட்டு அந்த ஜீவனை விடும்போது பூமி கேட்கிறது அந்த சத்தத்தை, கன்மலை கேட்கிறது அந்த சத்தத்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை படைத்த என் தேவன் இந்த உலக மக்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி பூமி என்ன நடந்தது? அதிர்ந்ததா, கன்மலைகள் பிளந்ததா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கன்மலை பிளக்குகிறது. காரணம், இயேசு ஜீவனை விட்டபடினால் பூமி அதிர்ந்தது, கன்மலையும் பிளந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கூட பயமில்லாதபடி இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் அசால்ட்டா இருக்கிறபடினால் கடைசி காலத்தில் எப்படி இவர்கள் இருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முக்கியமா இந்த வசனத்தை வாசிக்கலாம். 52. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் எந்த இடத்திலும் இந்த வசனத்தை நான் கேட்கவே இல்லை, பேசின வார்த்தைகள் கேட்கவே இல்லை. எத்தனை நேரத்துக்கு மீட்டிங் போயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது என்று நான் கேட்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லமா? நீங்க கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? இல்ல. எவ்வளவு ஒரு பயங்கரம்!
கல்லறைகள் திறந்தது. திறந்ததுன்னா எப்படி? ஆமே, திறந்தது எப்படி? புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த இரண்டாக புலம்பெருக்கும் அந்த பூமி திறந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுகிறது? நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்து நின்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடும்போது மரித்த கிறிஸ்தவன் பரிசுத்தவானுடைய அந்த எலும்புகளுக்குள்ளே அந்த சத்தம் போய்விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எலும்புகளுக்குள்ளே சரீரம் மண்ணா போயிட்டு இருக்கும். எலும்பு எங்க இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் மரித்த பரிசுத்தவான்கள் இந்த சத்தத்தை கேட்டு அந்த எலும்புக்குள்ளே அந்த சத்தம் போய் உயிர் அடைந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கே இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது பரிசுத்தவான்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் அந்த கல்லறையிலே பரிசுத்தவான்கள் எழுந்து நின்றார்கள் என்றால் நன்றாக கவனிக்கணும். இந்த கடைசி காலத்தில் மேகத்தின் மேல வரப்போகிற இயேசு கிறிஸ்து மரித்த கிறிஸ்துக்குள் மரித்த இருக்கிற ஜனங்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இது ஆண்டவர் முன்கூட்டியே அடையாளமாக நான் மரிக்கும் போது இருக்கிற பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து எழுந்திருப்பார்கள் என்று இதை எதற்கு அடையாளமாக வைத்தார் என்றால், நான் மேகத்தின் மேல் வருவேன், அப்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று மரிக்கும் போது இந்த அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து சரித்திரமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வரப்போகிறார் என்று எசேக்கியா தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். அது எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க என் அன்பு பிள்ளைகளே. எடுத்துக்கொள்வோம் 37வது எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 37ஆம் அதிகாரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதுல சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்களேன், எவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்கிறது என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது வசனத்தை வாசிக்கலாமே. நன்றாக கவனிக்கணும். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எசேக்கியாவை ஆவிக்குள்ளாக ஆக்கி எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். நீ என்னத்தை காண்கிறாய் என்று சொல்லும் போது, என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொன்னார். நன்றா கவனிக்கணும். இடத்துல பரவாயில்லைங்க, நல்ல வார்த்தை கேளுங்க. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்போது நடக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து என்றைக்கு மேகத்தின் மேல் வருகிறாரோ அன்றைக்கு இந்த வார்த்தைகள் நடக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கும் போது, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் ஆண்டவரிடத்திலே அதை நீரே அறிவீர் என்று சொன்னார். ஒரு ஆமென். 7வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்து
நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போடு கூட சேர்ந்து கொண்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்கமா இருந்திருக்கு இந்த எலும்புகளா? எங்க இருந்திருக்கும்? தனித்தனியாய் போர் போராய் கொட்டப்பட்ட எலும்புகள் அந்த பள்ளத்தாக்களை கொண்டு போய் எசேக்கியாவை நிறுத்தி ஆண்டவர் கொண்டு போய் என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கும் போது எலும்புகளை காண்கிறேன், இது என்னதென்று கேட்கும் போது அது நீரே அறிவீரப்பா என்று சொன்னார். மேகத்தின் மேல் ஆண்டவர் இயேசு வரும்போது, என் அன்பு பிள்ளைகளே, மரித்த பரிசுத்தவான்கள் யார்? பரிசுத்தவான்கள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மகனும் ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது அவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள்? எங்கெங்கேயோ கிடக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பணத்தை நோன்றான், ஒரு பணத்தை பொதிக்கிறான் சுடுகாட்டுல. கரெக்டா ஒரு மாசத்துக்குள்ள இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பாதி சரீரத்தோடு கூட நோண்டி கீழே போட்டுடுறான். அந்த எலும்பு எங்க போகிறது, எங்க இருக்கிறது என்று தெரியாது. கடைசி காலத்துல வசனம் சொல்லப்படுகிறது, எனக்கு கட்டளையிட்டபடியோ நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி, எலும்புக்கெல்லாம் அசை உண்டாகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எலும்புகளுக்கெல்லாம் அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரிந்திருக்கிற எலும்புகள் தனித்தனியாய் ஓடி வந்து அதன் எலும்பு சரீரத்திலே வந்து கூட்டப்பட போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் 8வது வசனம் என்ன சொல்லி, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நடக்க போகிறது. ஆண்டவர் இயேசு அந்த கல்வார் சிலுவிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவிய ஜீவனை விடும்போது கல்லறைகள் திறக்கப்பட்டது. மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்து நின்றார்களாம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஜீவனை விடும்போது கடல் பொங்கி எழும்பினது, காற்று மரங்கள் அடித்து வீசினது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கண்மலைகளும் மலைகளும் அதாவது பிளந்தது. காரணம் என்ன? அவர் பிதாவை நோக்கி கூப்பிடும் போது அந்த வார்த்தைகள் இயற்கையெல்லாம் கேட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயற்கையெல்லாம் கேட்டு என் தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று அதெல்லாம் தன் இடத்துல இருக்காதபடி அந்த இருக்கிற மரங்களும் அசை உண்டாயிற்று, மலைகளும் புலந்தது, பூமி அதிர்ச்சியானது. மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழுந்து நின்றார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது ஊழியம் செய்யும் போது மரித்த 2 பேரை தான் உயிரோடு எழுப்பியிருக்கிறார்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணு, அடுத்தது லாசரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. ஆனா அவர் ஜீவனை விடும்போது கல்லறையில அநேக பரிசுத்தவான்கள் கல்லறை பிளந்து உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் ஜீவனை விடும்போதும் பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார்கள்.
கடைசி காலத்தில் மேகத்தின் மேல் வரும்போது கல்லறையில் இருக்கிற உலகம் முழுவதும் மரித்த கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துக்குள் உண்மையாயிருந்து மரித்தவர்களை அன்றைக்கு உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. மறுபடியும் மத்தேயுவுக்கு வந்துடலாம். என் அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தைகள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் உயிரோடு, அதாவது 53, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இதுதாங்க உண்மை. இயேசு கிறிஸ்து மரித்தவனை உயிரோடு, இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது கல்லறையிலே பரிசுத்தவான்கள் புதைக்கப்பட்ட இடத்துல எழுந்திருக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 3வது நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அது வரைக்கும் இவர்கள் எங்க இருந்திருப்பாங்க? 3 நாளும் கல்லறையிலேயே இருந்திருப்பாங்க. பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்று மரித்து உயிர்த்தெழுந்த கல்லறையில் இருந்த பரிசுத்தவான்கள், அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் நான் நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பேன், அநேகருக்கு காண்பிப்பேன் என்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இவர்கள் நடந்து போகும்போது இவர்கள் உறவினர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். அந்த ஆச்சரியம், அந்த அதிசயம், அந்த பயங்கரமான சம்பவங்கள், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், அந்த சரித்திரம் படைத்த இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறையிலே, அதாவது இயேசு ஜீவனை விடும் போது பூமி கல்லறை பிளந்தது. மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து அங்கே இருந்தார்கள். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு, இவர்கள் எங்க வந்தாங்க? நகரத்துக்கு வந்தார்கள், ஊருக்குள்ளே வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னை காண்பித்தார்கள் அநேகருக்கு. அதாவது பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? நீ எவ்வளவு ஆச்சரியம், நீ செத்து போய்விட்டாயா, நீ எப்படி உயிரோடு இருந்த? இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது அந்த மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அந்த சத்தம் எங்கள் எலும்புகளுக்கு கேட்டபடினால் அந்த எலும்புகள் உயிரிழந்து சதையை பூட்டி, நரம்பு பூட்டி, தோள்களை உருவாக்கி எங்களை உயிரோடு எழுப்பிற்று என்று அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே அவர்கள் பேசியிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளை, கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, சபையில 100க்கு மேற்பட்ட இருந்த ஜனங்கள், ஆனால் இன்றைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியாது. இன்றைக்கு தேவன் உங்களை ஜலச்சி, அதாவது முத்துக்களாய் வைத்திருக்கிறார் என்றால், இனி வாழ்ந்த கிறிஸ்தவன் அல்ல, இனி வாழப்போற கிறிஸ்தவனாய் காணப்பட்டு தெய்வத்திற்கு உண்மையாய் இருந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நம் ஜீவன் போனால் நிச்சயம் கல்லறையிலே அடக்கம் பண்ணுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வரும்போது நீர் உயிரிழவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்திலே உன் எலும்புகள் தனித்தனியாய் மூல எங்கே கிடந்தாலும் சரி, இயேசு மேகத்தின் மேல் அந்த எக்காலம் தொனிக்கும் போது பிரிந்து போன எலும்புகள் எல்லாம் அந்தந்த எலும்புகளோடு கூட ஒன்று சேர்ந்து உன்னை உருவாக்கி ஒரு நொடி பொழுதிலே உன்னை
அதாவது பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 54வது வசனத்தை வாசிக்கலாம். நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நூற்றுக்கு அதிபதி இந்த காட்சியெல்லாம் பார்த்து அன்றைக்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. எந்த இடத்துல அவனுக்கு நூற்றுக்கு அதிபதி என்று பட்டத்தை கொடுத்தார்களோ, ஆமென், அவன் ஊழியம் செய்து அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்து அவன் அதே இடத்திலே மரிக்கும்படியாய் கர்த்தர் அவன் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, பயங்கரமான காரியங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருந்து சத்தியத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படைந்து, இன்றைக்கு சத்தியங்கள் மாறிவிட்டது. அங்கெங்கே இங்கே மீட்டிங் நடக்கிறது, அங்க தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், இங்க போனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, இங்க சுகம் கிடைக்கிறது, இங்க விடுதலை கிடைக்கிறது என்று போகாதீங்க. எங்கே சத்தியம் இருக்கிறதோ அந்த இடத்துல மாத்திரம் உன் ஆத்துமாவை கொடுத்தால் கடைசி காலத்திலே அந்த ஆத்துமா சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். இல்லை என்றால் அங்கலாய்த்து கொண்டு உன் ஆவி இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானுமா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போதுவே மரித்த பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து எழும்பினார்கள். இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் வரும்போது கல்லறை திறக்கப்படும். இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். என் அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இயேசுக்கு உண்மையாய் இருந்து ஜாக்கிரதையாயிருந்து இந்த கடைசி காலத்திலே தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் அவர்களையும் உங்க பக்கமாய் இழுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.